கோயம்புத்தூர் வடவள்ளி பகுதியில் ஒரு குடும்பத்தில் 5 மகன்கள். அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. ஆனால் யாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. குடும்பம் வேதனையுடன் இருந்தது. நாகசக்தியம்மன் ஆலயத்தில் நடக்கும் பாலாபிஷேக பூஜையை பற்றி கேள்விப்பட்ட குடும்பம் நாகசக்தியம்மன் ஆலயம் வந்தனர். பாபுஜி சுவாமிகள் அவர்களை கருவறைக்கு சென்று பூஜைகள் செய்யும்படி கூறினார். 18 வாரங்கள் தொடர்ந்து பாலாபிஷேகம் செய்ததன் பலனாக அந்த அற்புதம் நடந்தது. அவர்கள் குடும்பத்தில் 2 மருமகள்கள் கருவுற்று அழகிய குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். நான் வடவழியிலேருந்து வர்றேங்க. இங்கே நாகசக்தியம்மா கோயிலுக்கு இந்த 5 வருஷத்துக்கு முதல்ல இங்கே வந்துருந்துங்க. எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் குழந்தை இல்லை. இங்கே வந்து ஜாதி வேடு பார்க்காம பாபுஜி சாமி பால் சித்திருக்கு சாமிக்கு நேரடியாக எங்களையே செலுத்தி சொன்னாருங்க. செலுத்தி அந்த எத்தனை பேர் உங்கள் வீட்டில் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க? 5 பேருங்க. அண்ணன் தம்பி 5 பேர். நான் 3ஆவது மருமகங்க. ஒரு வருஷம் கழிச்சு இங்கே வந்து எங்கெங்கேயோ போய் பார்த்தேங்க. எங்கேயும் ரெடி ஆகலைங்க. இங்கே வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்களா? எல்லா பக்கம் போயிட்டேங்க. இங்கே வந்து பாபுஜி சாமி பார்த்து அவர் போய் பால் ஊற்றுங்க சிலைக்கு, உங்கள் கையார் நீங்களே போய் கருவறைக்குள்ளே போய் பால் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஊற்றுனுங்க. ஒரே மாதத்தில் நான் மாசமாயிட்டேங்க. அதுக்கப்புறம் என் பையன் பிறக்கிறதுல அப்படிதான் நிறைய சிக்கல் இருந்துச்சு. இவர் பாபுஜி சாமி கிட்ட வந்துதான் எனக்கு ரெடியாக ஆச்சுங்க. சுகப்பிரசவமும் ஆச்சுங்க. என் பையன் 3 வருஷம் 3 இதாகிட்டானுங்க. நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து என் பையன் நல்லபடியாக எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சுங்க.